ஒன் டே கோவில் ட்ரிப்பு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி பார்க்கலாம் ஒன் டே ட்ரிப்பு. முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா. நம்ம எங்கேருந்து கிளம்புனோம்னா குடுவாஞ்சேரி, நந்திவரம், பெரியார் நகரில் பிரேமா கணேசன் செட்டியாருங்கிறவங்க இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்க கடந்த 30 வருஷமாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நீட்டாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது, சேஃப்டியாக போகலாம். வடிவுடையம்மன், இடையுடையம்மன், கொடியுடையம்மன் இவங்க 3 பேரையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் தனியாக போனால் எங்களால் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரி ட்ரிப்பில் போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு நாள் நம்ம பார்த்துட்டு வந்துடுறதுனால நமக்கு டயர்டும் இல்லை, பார்த்த ஒரு மகிழ்ச்சியும் கிடச்சிடுது. நாங்கள் இன்றைக்கி 3 கோயிலும் ஒன்றா போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் ரொம்ப ஹாப்பி. அக்கா இன்றைக்கி நெய் உப்புமா கொண்டு வந்திருந்தாங்க காலையிலைக்கு. மதியம் புளி சாதமும் தயிர் சாதமும் பக்கோடாவும் கொண்டு வந்திருந்தாங்க. வீட்டு சாப்பாடுன்றதுனால பெரியவங்க தாராளமாக வரலாம். இதுக்கு எந்த உடல் உபாதைகளும் வந்துடாது, பிரச்சனை இருக்காது. நம்ம பகுதியில் குடுவாஞ்சேரி, நந்திவரம் பகுதியில் அக்காவை தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. அக்கா ஃபேமஸான ஆள் தான் இந்த ஏரியாவில். நீங்கள் வெளியேருந்து வரணும் அப்படின்னாலும் நான் ஒரு நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. ஆன் த வே இருந்துச்சுன்னா அக்கா அங்கே உங்களை கூப்பிட்டுப்பாங்க. சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இந்த டூர் ட்ரிப்பு. லாஸ்ட் இயர் நாங்கள் ஆடி மாதம் எல்லாருமே கலந்து ட்ரிப் போயிட்டு வந்தோம். இந்த ஆடிக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். கூட்டம் இருக்கும்னு நினச்சோம், ஆனால் கூட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அழகாக போயிட்டு வந்துட்டோம். எப்போவுமே வேலையே செஞ்சிட்ருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் ரொம்ப எனர்ஜியாகவும் ஜாலியாகவும் இருக்கும். இப்போ நான் பார்க்குற கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் காட்டு செல்லி அம்மன். நம்ம பெரியபாளையம் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க இந்த கோவில். இந்த அம்மனுக்கு கட்டிடம் எதுவுமே இருக்காது, மதில் சுவர்கள் இருக்காது, வெறும் கொடியே அவங்களுக்கு சுவர்களாக இருக்கும். இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். போனாலே கொஞ்சம் மைண்டே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லாஸ்ட் இயரும் போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் நான் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவள் பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் இந்த கோவிலை. இந்த கோவில் பாருங்கள், ஃபுல்லாகவே கொடியில் தான் இருக்கும். ட்ரிப்பு மட்டும் இல்லாமல் அவங்க காசி அந்த மாதிரி ட்ரிப்பும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நான் லாஸ்ட் டைம் இவங்களோட தான் காசி ட்ரிப் போயிட்டு வந்தேன். 15 நாள் ட்ரிப்பு. 15 நாளுமே இவங்க வீட்டு சாப்பாடே கொடுத்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேருந்தே சமைக்கிறதுக்கு ஆளெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்களே செஞ்சு போட்டாங்க. அந்த டூர் நல்லா நான் என்ஜாய் பண்ணேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது
திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம் சுற்றி இருக்க சின்ன சின்ன கோவில்கள் பார்க்க தான் வந்திருக்கோம். அதில் நம்ம முதல்ல வந்தது மாங்காடு, கருமாரியம்மன் கோவில், பச்சையம்மன் கோவில், இருதீஸ்வரர் டெம்பிள், பத்மநாபன் டெம்பிள். அப்புறமா அந்த பக்கம் போனோம்னா சிறுவாபுரி பார்த்தோம். வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், இடையுடையம்மன் பார்த்தோம். அப்புறம் காட்டுச்செல்லியம்மன், பெரியபாளையம், மொத்தம் ஒரு 12 கோயில் பார்த்தோம். ஜாலியாக இருந்துச்சு. 1 டே ட்ரிப்பு. நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த ட்ரிப்பை நாங்கள். பகவதி டூரிஸ்ட்டில் நான் நிறைய டூர் போயிருக்கேன். லாஸ்ட் இயர் கேரளா போயிட்டு வந்தேன், காசி போயிட்டு வந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என் பையன் 5 வயசுலேருந்தே இவங்களோட டூருக்கு போயிருக்கான். அவ்வளோ சின்ன பிள்ளைலேருந்தே இவங்க டூர் பிடிச்சிட்ருக்காங்க. இவங்களோட அடுத்த லெவல் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா லெவல் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் யாராவது டூர் போகணுன்னு விருப்பப்பட்டாலோ, சேஃப்டியாக போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சேஃப்டியாக போய் கூட்டிகிட்டு வருவாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆறுபடை கோவில் போயிருந்தோம். அது 3 நாள் ட்ரிப்பு. ஆறுபடையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில நாங்கள் என்னெல்லாம் கோவில் பார்த்தோன்னா, தஞ்சாவூர் பார்த்தோம், மதுரை மீனாட்சி பார்த்தோம், அப்புறம் அங்கே கள்ளழகர் பார்த்தோம். அப்புறம் நிறைய பக்கத்தில் இருக்க நிறைய கோவில்கள் அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. சொன்ன அந்த கோவில் மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக தான் கண்டிப்பாக காட்டுவாங்க. எப்போவுமே சிறுவாபுரி சொல்லலை, வாங்க பக்கத்தில் தானே சிறுவாபுரியும் பார்த்துடலாம் அப்படின்னு சிறுவாபுரியும் பார்த்துட்டோம். ஸோ தைரியமாக நீங்கள் வரலாம். நம்ம கொடுக்குற பைசாக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நீட்டாகவும் அதுக்கு தக்கன மாதிரி டைமுக்கு எப்படி நம்ம எக்ஸஸாக கோவிலை பார்க்க முடியுமோ அப்படியே காமிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அக்கா இது மட்டும் பண்ணல, கேட்ரிங் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் இருந்தால் நம்ம வீட்டு விசேஷங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. சாப்பாடு ரொம்ப நீட்டாக இருக்கும். பட்ஜெட்டும் அதுக்குள்ளே அடங்கிடும். நம்ம எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. ஞாபகமாக எடுத்துன்னு போனால் அது உன் பொண்ணுக்கு. இதுதான் எங்கள் 80ல் வந்து நாங்கள் விளையாட ஒரே ஒரு பொம்மை. இதை தாண்டி எங்களுக்கு வேறு எதுவுமே தர மாட்டாங்க. காதலன் நான் எழுதும் கடிதமே, உன் வீட்டில் சௌக்கியமானால் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, உன் வீட்டு சௌக்கியமானால் இங்கு சௌக்கியமே, உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன, பொன்மானே பொன்மானே காக்கும் இதெல்லாம் போதி வந்த அழகை நின்றது, உனது கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா சாமியே சிவனின் பாதியே உனக்கு புரியுமா கடைசியாக வடிவுடை அம்மன் கோவில் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த கோவில் ரொம்ப அழகாக இருந்தது. பள்ளியறை பூஜை வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு கிளம்புனோம். பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்புனோம். அங்கேயே சாப்பிட்டோம். நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வளையல் மணி அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் வாங்கிட்டு சேஃப்டியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிப் ஏதாவது போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ்ஸு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். அவங்களே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த ட்ரிப் நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நிறைய கோவிலுக்கு சென்னையிலே இருக்கும். நம்ம நிறைய கோவில் மிஸ் பண்ணுறோன்றது நான் இந்த ட்ரிப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பெற்ற தாயார்னு ஒரு கோவில் பார்த்தேன். அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மகாலட்சுமி அம்மா ரொம்ப அழகாக இருந்தாங்க. இனிமேல் ட்ரிப்பெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரிப் போகணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். நான் ஷாப்பிங் பண்ணதெல்லாம் காட்டுறேன். நான் வெறும் பானைகள் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா சமைக்கிற வீடியோ போடுறதுனால எனக்கு பெரியபாளையம் போனீங்கன்னா அந்த பானைகள்லாம் எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சட்டியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் நான் வாங்கின பொருள். அம்மா இது ரொம்ப நாளாக என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க. பெரிய படத்தில் இதில் கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும். மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.